தாழக் கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்ற வேத வாக்கை முழங்கி அடித்தட்டு மக்களின் உரிமைகளுக்காக போராடி அவர்களை ஜாதிய வன்கொடுமைகளிலிருந்து மீட்டெடுத்த இறை அவதாரம்தான் ஐயா வைகுண்டர். வடக்கே விவேகானந்தரும் தெற்கே வைகுண்டரும் அந்நியர் ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவின் ஆன்மீகத்தை மீட்டெடுத்த யுக புரட்சியாளர்கள் என்று போற்றப்படுகின்றார்கள். அன்றைய நாளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலாடை அணியக்கூட உரிமைகள் மறுக்கப்பட்ட மனித தன்மையற்ற அந்த மாபெரும் அநீதிக்கு எதிராய் ஆண்டவனே அவதாரமாக வந்த ஐயா வைகுண்டர் நிகழ்த்திய யுக புரட்சிகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் தென்கொடியில் அமைந்திருக்கும் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சியின் கீழ் இருந்த தென் திருவிதாங்கூர் பகுதியில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஊர்தான் தாமரை குளம். இவ்வூரில் வசித்து வந்த பொன்னுமாடன் மற்றும் வெயிலாள் தம்பதியினருக்கு 1809ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள் என பெயரிட்டு வளர்த்து வந்தனர். ஜாதி பாகுபாடு மிகுந்திருந்த அந்த காலகட்டத்தில் முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் வைத்ததற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதனால் முடிசூடும் பெருமாள் என்ற பெயரை முத்துக்குட்டி என்று மாற்றினர் அவரின் பெற்றோர். முத்துக்குட்டிக்கு 22 வயதில் உடலில் வெப்பு நோய் எனப்படும் கடுமையான தோல் நோய் ஏற்பட்டு கடும் வேதனைக்கு உள்ளானார். அவரை இந்த வெப்பு நோயிலிருந்து குணப்படுத்த தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்கு கூட்டிச் செல்லும்படி அறிவுறுத்தினர் அவ்வூரில் உள்ள பெரியவர்கள். அதன்படி ஒரு தொட்டில் கட்டி அதில் முத்துக்குட்டியை படுக்க வைத்து பாத யாத்திரையாகவே திருச்செந்தூர் மாசி திருவிழாவிற்கு அழைத்துச் செல்கின்றனர் அவரின் பெற்றோர். வழியில் உணவு அருந்துவதற்காக தொட்டிலை இறக்கி வைத்தபோது தன் வெப்பு நோயின் வேதனை தாங்காமல் அதிலிருந்து எழுந்து ஓடிய முத்துக்குட்டி திருச்செந்தூர் கடலுக்குள் சென்று மறைந்து விட்டார். இதனால் செய்வதறியாது திகைத்த பெற்றோரும் உறவினரும் கதறி துடித்தார். அன்று மாலை வரை காத்திருந்து விட்டு அவர் திரும்பி வராதால் இனி அவர் பிழைக்க மாட்டார் என்று கருதி அனைவரும் வேதனையுடன் கிளம்பிவிட முத்துக்குட்டியின் தாயார் வெயிலாள் மட்டும் தன் மகன் கண்டிப்பாக திரும்பி வருவான் என்று நம்பிக்கையுடன் கடற்கரையிலே காத்திருந்தார். அந்த தாயின் நம்பிக்கை வீண் போகவில்லை. சரியாக 3 நாட்கள் கழித்து, அதாவது கொல்லம் ஆண்டு 1008 மாசி மாதம் 20ஆம் நாள் திருச்செந்தூர் கடலிலிருந்து மீண்டெழுந்தார். தன் உடலில் இருந்த வெப்பு நோயெல்லாம் நீங்க பெற்று பொன்னெழில் மேனியனாக அந்த கதிரவனை கடலிலிருந்து எழுவது போல் ஒளி வீசும் தோற்றத்துடன் கரைக்கு வந்தார். மகனை கண்டதும் ஆனந்த அதிர்ச்சியில் மூழ்கிய தாய் அவரின் பொன்னெழில் மேனி கண்டு மேலும் மகிழ்ச்சியில் மூழ்கி மகனை கட்டி அணைக்க ஓடினாள். ஆனால் அவரை தடுத்து நிறுத்தி, நான் உன் மகன் அல்ல, யாம் கலி நீக்க வந்த வைகுண்ட அவதாரம் என்று கூறிச் செல்கின்றார். திருச்செந்தூர் கடலில் வைகுண்டர் தோன்றிய இந்த நாள்தான் வைகுண்டர் அவதார தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வைகுண்ட திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்டு அன்றைய காலத்தில் பூவண்டந்தோப்பு என்று அழைக்கப்பட்ட இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு பகுதிக்கு வருகின்றார். அங்கு 6 ஆண்டுகள் கடும் தவம் புரிகின்றார். அங்கு வசிக்கும் மக்களுக்கு போதனைகள் செய்ய தொடங்குகின்றார். மானமாக வாழ்ந்தால் மாளும் கலி தன்னாலே என்று கூறி மக்களுக்கு தன்மான உணர்வுகளை ஊட்டினார். வரும் தர்ம யுகத்தில் தர்மம் கொடுக்கிற பெயர்கள் உண்டு, வாங்குகிற பெயர்கள் இல்லை என்ற நிலை வரும். எனவே தர்ம யுகத்தை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டுமானால் தான் படைத்த எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தி அரவணைத்து வாழ வேண்டும் என்று இறை வழிபாட்டிற்கு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தினார். இதனால் சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, அச்சமின்மை, தர்மம் வளர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றனர். இவர் அவதாரம் எடுத்து வந்த காலகட்டத்தில் அடக்குமுறைகள் அதிகமாக இருந்து வந்துள்ளது. கீழ்ஜாதி மக்கள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் முழங்காலுக்கு கீழ் வேட்டி அணியக்கூடாது, தலைப்பாகை அணியக்கூடாது, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என பலவிதமான கட்டுப்பாடுகள் அப்போதைய அரசாட்சியில் இருந்துள்ளது. ஐயா வைகுண்டரை அனைத்து தரப்பு மக்களும் தேடி வந்து பார்த்து ஆசீர்வாதம் பெற்றனர். தன்னை நாடு வந்த மக்களின் மனதில் ஒற்றுமையை இவர் ஏற்படுத்தினார். அனைத்து ஜாதி மக்களும் ஒரே கிணற்றில் குளிக்கவும் வேண்டும் என்று சுவாமித்தோப்பு பகுதியில் முத்திரி கிணறு என்ற பெயரில் கிணறு ஒன்றை அமைத்தார். அந்த கிணற்றின் நீர் எக்காலத்திலும் வற்றாத ஜீவநதியாக தண்ணீர் நிறைந்து கொண்டிருக்கும் அற்புத கிணறாகவும் மக்களை புனிதப்படுத்தும் புண்ணிய நீராகவும் இருந்து வருகின்றது. அன்றைய காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலாடை அணியவும், ஆண்கள் முழங்காலுக்கு கீழே ஆடைகள் அணியவும், தோளில் துண்டு அணியவும் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தன்னை நாடி வரும் பக்தர்கள் ஆண்கள் தலைப்பாகை அணிய வேண்டும் என்றும் பெண்கள் தோல் சீலை அணிய வேண்டும் என்றும் போதித்து ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக மாபெரும் சமூக நீதியை நிலைநாட்டி பெரும் புரட்சியை இந்த மண்ணில் விதைத்தார் வைகுண்டர். வைகுண்ட சுவாமியின் உபதேசங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் வழிகாட்டல்களாலும் பல ஜாதி மக்கள் பயனடைந்தனர்.
இந்நிலை கலிவயப்பட்டோரின் கண்களை உறுத்தியது. தர்மத்தின் வளர்ச்சி மற்றும் பிரபலத்தால் சுவாமித்தோப்பில் சமதர்ம சாம்ராஜ்யம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது என்று மனம் தவித்தவர்கள் திருவிதாங்கூர் மன்னனிடம் புகார் செய்தார்கள். தனது சட்டத்திட்டங்களை எதிர்த்து மக்களின் ஆட்சிக்கு எதிராய் புரட்சி செய்வதாய் கருதி இவர் அரசாங்கத்தின் எதிரி என்று கூறி வைகுண்டரை சிறைபிடிக்க உத்தரவிடுகின்றார் அன்றைய திருவிதாங்கூர் மன்னர் சுவாதி திருநாள் மகாராஜா. வைகுண்டரை சிறைபிடித்து திருவனந்தபுரத்தில் உள்ள சிங்காரத்தோப்பு சிறையில வைத்து பல கொடுமைகளை அரங்கேற்றினார் மன்னர். விஷத்தை கலந்து குடிக்கச் செய்தார். சுண்ணாம்பு காலவாயில் வைத்து நீட்டினார். விறகுகளை அடுக்கி கொளுத்தி நெருப்பாக்கி அந்த நெருப்பிலே நடந்து வரச் செய்தார். வைகுண்டரை விஷமோ ஒன்றும் செய்யவில்லை. நெருப்பின் கொடிய நாக்குகள் அந்த தெய்வ பிறவியை தீண்டவில்லை. இதைக் கண்டு மிரண்டு போன மன்னர் இறுதியாக காட்டுப்புலியை பிடித்து வந்து 3 நாட்கள் பட்டினி போட்டு புலியை அடைத்து வைத்திருந்த கூண்டிற்குள் புலிக்கு இரையாக்க வைகுண்டரை தள்ளினார். பசித்த புலியோ இவ்வுலகை படைத்த இறைவனை கண்டதும் அந்த பரம்பொருளின் பாதார விந்தங்களை வணங்கி நின்றது. இந்த அற்புதங்களை கண்டதும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மன்னனும் மன்னனின் படைகளும் இவர் மனிதனே அல்ல, உண்மையிலே இவரை இந்த கலியுகத்தை முடிக்கும் பூரண இறைவதாரம் என உணர்ந்தனர். அந்த உலகளந்த மாயோனாகிய வைகுண்டரை 110 நாட்களாக கொடுக்கப்பட்ட சிறை தண்டனையிலிருந்து கொல்லம் ஆண்டு 1014 பங்குனி மாதம் 14ஆம் தேதி 1839ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை விடுதலை செய்தனர். அதைத் தொடர்ந்து மீண்டும் சுவாமித்தோப்பிற்கு வந்த வைகுண்டர் அங்கே பல ஆண்டுகள் வீற்றிருந்து தன்னை நாடி வரும் மக்களுக்கு அன்பையும் சமத்துவத்தையும் போதித்தார். ஜாதி பேதமில்லாத சமத்துவம் நிலவ வேண்டும் என்ற தத்துவத்தை நிலைநாட்ட சமபந்தி விருந்து, தூய்மையான வாழ்க்கை வாழ துவையல் தவசு, தீண்டாமை ஒழிக்க தொட்டு நாமம் தீட்டும் முறை, யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உணர்த்த தலைப்பாகை அணிந்து வருதல் போன்ற சீர்திருத்தத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தினார் ஐயா வைகுண்டர். இவ்வாறு மக்களை ரட்சிக்க அவதரித்த நாராயணர் கொல்லம் ஆண்டு 1026 வைகாசி மாதம் 21ஆம் தேதி 1851ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரத்தில் பகல் 12 மணிக்கு வைகுண்ட லோகம் சென்றதாக அகில திரட்டு கூறுகின்றது. தாளக்கடப்பாரை தற்காத்து சமத்துவ உலகத்தை உருவாக்கிய யுக புரட்சியாளர் தான் ஐயா வைகுண்டர்.